இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கத்தில் 1751வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய பாடல் பார்த்தீங்கன்னா, அண்டத்தின் அதிர்வையும் இறைவனின் உட்பொருளையும் நல்லா கவனிக்கணும். அண்டத்தின் அதிர்வையும், இந்த பூலோகம் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்புறம் இறைவனுடைய உட்பொருள் சாதாரண மனிதர்கள் அறிந்து கொள்வது கடினம் என்பது இந்த பாடலை தெரியுது. ஏன்னா இந்த ஓம்ன்ற ஓங்கார மந்திரத்தை பத்தி தான் அந்த பாடலை நமக்கு குறிப்பிடுறாரு. பாடலை பார்த்தோம்னா, ஆரும் அறியார் அகாரம் அவனன்று, ஆரும் அறியார் அகாரம் அவனன்று, பாரும் உகாரம் பரந்திட்ட நாதகி, பாரும் உகாரம் பரந்திட்ட நாதகி, தாரம் இரண்டும் தரணி முழுதுமாய், தாரம் இரண்டும் தரணி முழுதுமாய், மாறி எழுந்திடும் ஓசை தாமே, ஓசை அதாமே, மாறி எழுந்திடும் ஓசை அதாமே. இந்த உலகத்துல யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம்ன்றாருங்க. என்னன்னாக்கா, பரம்பொருள் சிவன் அகாரமாக ஆன்மாவாக இருக்கின்றான். இப்ப இந்த உகாரம்ன்றது எங்கும் பரவி இருக்கின்ற சக்தி. அப்ப எங்கும் பரவி இருக்கின்ற இரசக்தியாக விளங்குகின்றாள். இந்த பிரணவத்தின் இரண்டு ஒலிகளும் ஒன்றாக கூடி ஓம் என்று இந்த அகிலம் முழுவதுமாக நிறைந்துள்ளது. அந்த வெளிகளிலும் நம் உள்ளத்திலும் மாறி மாறி ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஓசை அதாமே, ஓங்கார ஓம் என்னும் நாத வடிவமாக விளங்குகின்றது அப்படின்றாருங்க. இந்த ஓம், அதாவது இந்துக்கள் எல்லாருக்கும் ஓம்ன்றது முக்கியம் சொல்லுவாங்க. ஓங்காரம் அது சிவசக்தி தத்துவத்தினுடைய ரகசியத்தை சொல்லுதுங்க. சிவ தத்துவம்னா அகாரம். உலகத்தின் இயக்கத்தின் முதல் எழுத்து அகாரம், சிவபெருமான். இந்த உண்மையை யாரும் மனிதர்கள்லாம் உணர்வதில்லை. அதான் ஆரும் அறியார் அப்படின்றாருங்க. அப்புறம் சக்தி தத்துவம் தான் உகாரம் சொல்றாரு. பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. உலகை காக்கக்கூடிய உகாரம் தான் இரவி எனப்படும் ஆதிசக்தி, நாரகியானவள். அதுக்கடுத்து பிரணவநாதம், இது ரெண்டும் சேர்ந்தது. ஓம். சிவனாகிய அகாரமும் சக்தியாகிய உகாரமும் இணையும் போது ஓம் ஓங்காரமாக மாறுகின்றது. இந்த பிரணவநாதமே உலகத்தின் ஆதி ஓசையாக, பிரபஞ்சத்தின் அசைவாக எல்லாவற்றிலும் கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பரம்பொருள் ஆ வடிவிலும் சக்தி ஊ வடிவிலும் விட்டிருக்கின்றார்கள். இவை இரண்டு சக்திகளும் இணைந்து உருவானதுதான் உலகை இயக்கக்கூடிய ஓம் என்ற பிரணவ நாதமும். நம் உடலுக்குள்ளும் பிரபஞ்ச வெளியிலும் ஒலிக்கும் இந்த மாபெரும் பேருண்மதை உணர்வதே சதாசிவலிங்கத்தின் வழிபாடாகும். நல்லா கவனிக்கணும். நம் உடலுக்குள்ளும் பிரபஞ்ச வெளியிலும் ஒலிக்கும் இந்த மாபெரும் பேருண்மையை உணர்வது சதாசிவலிங்க வழிபாடாகும். இப்ப இந்த கதைகள் நமக்கு தத்துவ கதை பார்க்கலாங்களா? எப்படின்னாக்கா, வரலாற்று கதைகள், போர்க்காலங்கள் பற்றியது. நம்ம முடிச்சிருவோம், ரொம்ப டீப்பா போவானா, இதுவே நல்லா இருக்குது. திருமந்திர பாடல்ல நமக்கு ஆவு பத்தி, பிரணவ மந்திரத்தை பத்தி அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னா, அகார உகார தியானம் பண்ணலாம். மூச்சு பயிற்சி. எப்படி அகார உகார மூச்சு பயிற்சி தியானம் பண்ணுவதன் மூலமாக மன அமைதியை நம்ம பெறலாம். எப்படின்னா, மூச்சை உள்ள இழுக்கும் போது அகாரம் ஆன்றது, ஒரு மூச்சை வெளியிடும் போது உகாரம். அகாரத்துல பிரபஞ்ச ஆற்றல உள்ள இழுக்கிறோம். உகாரத்துல கருணை அமைதியை வச்சு தியானிக்கலாம். இதுல என்ன பலன் கிடைக்குதுன்னா, நரம்பு மண்டலம் அமைதியாகும், பிளட் பிரஷர் குறையும். ஓம்ன்ற பிரணவ ஒலியை நம்ம உச்சரிப்பதன் மூலமாக மூளையின் செயல்பாட்டு சீராகின்றது. அடுத்தது வாழ்க்கை சமநிலை ஆகின்றது, பேலன்ஸ் ஆயிடுது. அறிவும் வேணும், சக்தியும் வேணும், ஆற்றலும் வேணும். அப்ப அந்த ஊனுடைய சேர்க்கை தான் இதுன்றாங்க நம்ம. அப்ப வாழ்க்கை திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியமோ அது போல செயலாற்றுவதும் முக்கியம். வெறும் எண்ணங்களால் மட்டும் இல்லாமல் செயலாக மாற்றும் போது வாழ்க்கையில் வெற்றி பெற ஓம்கின்ற நாதம் உண்டாக்கின்றது. இந்த ஒலி மற்றும் வார்த்தைகளின் விழிப்புணர்வு, ஏன்னா வைப்ரேஷன் இது. யூஎஸ்ல கூட
பிரபஞ்சத்தை சன்னில இருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பேசிக்கா இந்த ஓம்ன்ற ஒளி வருதுன்னா வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம நிறைய. அப்ப வெளியில இருந்து எந்த சொற்கள் வந்தாலும் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அமைதியான மனம் சிவன், சுறுசுறுப்பான செயல் உள்ளது சக்தி, நேர்மறையான எண்ணங்கள் பிரணவ ஓசை, இவைகளை கொன்று அன்றாட வாழ்க்கையை சீராகவும் வெற்றியாகவும் நடத்துவோம்னு கூறி அடுத்ததாக கிருத்திகா அம்மா அவர்களை வளர்க்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாங்க. நான் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம். இன்றைய மந்திரம் ஆறும் அறியார் ஆகாரம் அவன் என்று, பாரும் உகாரம் பரந்தித்த நாயகி, தாரம் இரண்டும் தரணி முழுவதுமாய் மாறி எழுந்திடும் ஓசையதாமே அப்படின்னு நேற்றுக்கு என்ன சொன்னாரு? தன்மேனி தானாகும் தற்பரம் தானே அப்படின்னு. அப்ப அந்த 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 பரத்தோடு இணைந்து நிற்கின்ற அந்த ஒரு தன்மை எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்லிட்டோம், என்ன சொல்லிட்டோம்? சிவலிங்கமாய் நின்றிடும். அது எப்படி இருக்கு அப்படின்னா சதாசிவமாக அரு உருவமாக நிற்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா அதை எப்படி உணர்ந்துக்கிறது? இதெல்லாம் வெறும் தியரிட்டிக்கலா இருக்க கூடாதுல்ல. நம்ம உள்ளுக்குள்ள ஆனந்தமா அதை உணரணும்ல. அந்த உணரக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு எங்கனம் வாய்க்கும்? ஏன்னா உணரணும். நம்ம அந்த உணர்றதான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? அது எப்படி உணர முடியும்? நாம் நாத சமயத்தில் திளைக்கும் பொழுது இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நாதத்துல உள்ள சமயம் ஆகிறதுங்கிறது இந்த உடலோடு நான் அடையக்கூடிய ஒரு பேரானந்தத்தின் ஒரு கூறுபாடு. அப்ப என்ன சொல்றாரு? மாறி எழுந்திடும் ஓசையடாமே. அப்ப இந்த உலக ஓசைகள் அனைத்தும் பின்னாடி போகும். நம்ம தியானத்துல 2 வகை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒண்ணு சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில இந்த உலகமே இருக்காது. நாமும் அந்த இறையம் பெருமானும் ஒன்றோடு ஒன்றிணைந்து இந்த உலகமே இருக்காது. அப்ப இந்த மாயா காரியமற்ற இந்த உலகம் இல்லாம நாம மாத்திரம், அதுவும் நாமங்கிற உணர்வு அற்று அந்த இறையோடு கலந்திருத்தல் சமாதி. அதற்கு பிறகு மீண்டு நம்ம இந்த அனுபவத்துல நம்மளால ஆனந்தமா அனுபவிக்க முடியும். ஆனா இங்க என்ன சொல்ல வராரு பாருங்க. நாத சமயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன அனுபவம் வரும் அப்படின்னாக்க, நாதத்தில் திளைத்திருத்தல். அப்ப அந்த நாதத்தை அனுபவிக்க கூடிய ஒரு தன்மை. அப்போ நம்ம இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பின்னாடி பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இருக்கிற அத்தனை வேலையும் செய்துக்கிட்டே இருப்போம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சமாதியில இருக்கிற மாதிரி கிடையாது. இது நம்ம இந்த லயத்தோடு ஒன்று இருத்தல். இந்த லயத்தை பத்தி இன்னும் ஒரு 4 மந்திரம் முன்னாடி, ஒரு 10-15 மந்திரம் முன்னாடி கூட லயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. சதாசிவலிங்கமே லயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதோடு லயம்? இந்த உலகத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய அரு உருவ லயம் என்னன்னா அது சதாசிவம். அப்ப அதே மாதிரி இந்த நாதத்தோடு ஒன்றி இருத்தல், அததான் சொல்றாரு மாறி எழுந்திடும் ஓசையதாமே. அப்ப அதுல லயிச்சிருப்போம்.
பின்னாடி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம இங்க உப்புமா பண்ணிட்டு இருக்கோம், பின்னாடி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், இங்க குக்கர் கத்திக்கிட்டு இருக்கோம், பின்னாடி பாட்டு நாதத்துல உட்கார்ந்து அந்த அந்த சிவானுபவத்துல இருந்துட்டே நம்ம இந்த உலக வாழ்வையில் இந்த குக்கர் கத்துறதும் உப்புமா பண்றதும் உலக வாழ்வையில் நம்ம செய்யறது. அதே மாதிரி இந்த உலகம் இந்த இந்த உடல் இயங்கி கொண்டே இருக்கும். ஆனா இந்த உடல் வந்து இந்த ஆத்மா வந்து எங்க இருக்கும்னா சிவானுபவத்துல இருக்கும். அதான் என்ன சொல்றாரு, தாரம் இரண்டும் தரணி முழுவதுவாய் ஆதாரம் அப்படின்னு வாசிக்கணும் இந்த இடத்துல. நம்ம தாரம்னு இல்ல, தாரம்னா மனைவி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு, ஆனா இங்க அப்படி வரல. ஆதாரம் இரண்டும் தரணி முழுவதுமாய். எது ஆதாரம் அப்படின்னாக்க அகாரமும் உகாரமும். இந்த அகாரம் எப்படி இருக்கிறது? அவனாக இருக்கிறது. யாராக இருக்கிறது? சிவமாக இருக்கிறது. உகாரம் எங்கனம் இருக்கிறது? அது வந்து பரந்திட்ட நாயகியாக. அப்போ சிவமும் சக்தியுமாக இணைந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அரு உருவம் தான் சதாசிவம்னு பார்த்திருக்கோம். சதாசிவத்தோட கூறுபாடு, அதாவது தன்மை, அந்த சதாசிவத்தினுடைய வெளிப்பாடாகவே எதுதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சக்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம். சக்திக்கும் சிவத்திற்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவுத்தையும் சொன்னவரு இந்த அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, ஆறும் அறியார் அகாரம் அவன் என்று அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல அந்த சதாசிவத்தை தாண்டி அந்த பரசிவத்தை சொல்லக்கூடிய, அந்த பரசிவத்தை காணக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வராரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, ஆறும் அறியார் அகாரம் அவன் என்று பாரும் உகாரம் பரந்திட்ட நாயகி. அப்ப இந்த உலகம் முழுதும் பறந்து நிற்கின்ற உகாரம் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உகாரம் பற்றி நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. ஆனா சொல்லும் போதே என்ன சொல்லுவாரு, சிகாரத்தையும் சம்டைம்ஸ் சேர்த்து சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சிவ சக்தி பறந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு, தானே அகாரம் உகாரமதாய் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாய் நிற்கும் அப்படின்னு அந்த உகாரம் அகாரத்தை பத்தி பேசாமலே இல்ல. இன்னொன்னு சொல்லுவாரு, இகாரம் அகாரம் உகாரம் சிகாரம் ஏகாரம் ஓகாரம் அப்படின்னு எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு வந்ததுனால இவர் என்ன சொல்றாரு, சிவமும் சக்தியுமாக. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், அந்த அரு உருவம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அரு உருவுல சதாசிவ நாயகி சதாசிவம் இணைந்து நிற்கின்ற தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல பரசிவத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல என்ன செய்வாரு, அந்த அரு உருவம்னாலே சொன்னாலே நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னாக்க சிவலிங்க ரூபம் வரும். அந்த சிவலிங்கத்துல எது அகாரம் எது உகாரம், அதை நாம் எங்கனம் இந்த உடலில் உணர்ந்து கொள்வது அப்படின்னு நமக்கு அடுத்தடுத்து சொல்லி தருவாரு. சோ மொத்தத்துல இப்ப என்ன சொல்றாரு, இந்த அகாரமும் உகாரமும் இணைந்து இந்த உலகெங்கும் பறந்து நிற்கின்ற நாதத்தை உமக்கு காட்டி தரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னொரு இடத்துக்கு நம்மளை எலிவேட் பண்ணி கொண்டு போறாரு. அந்த எலிவேஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தராரு. நான் இதுதான் சொல்லுவேன், திருமூலர் வந்து பெரும் கருணையாளன்னு சொல்றது இதனாலதான். ஏன்னா நம்ம வந்து எந்த குருவாலும் இத்தனை ஒரு 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 உள்ளார்ந்த அனுபவத்தோடு இது நடக்கும், இத பாரு இத பாரு இத பாருன்னு சொல்லி தர முடியாது. நிறைய பேருக்கு நமக்கு வந்து காட்டி தருவாரு. இந்த மந்திரங்கள்லாம் வாசிக்கும் போது இந்த மந்திரங்கள்லாம் நம்ம கடந்து எத்தனையோ முறை கடந்து வந்திருக்கோம். அதுல அந்த கடந்து வரும்போது நம்ம என்னன்னு புரியலையே அப்படிங்கும் போது இந்த மந்திரம் வரும் நமக்கு. அத வந்து பிடித்து கொண்டு நாம அதை இன்னும் ஆழமா செல்லும் போது ஆமால இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது அப்படின்னு நம்ம வந்து உணர்ந்து கொள்வோம். அப்போ எவ்வளவு கருணையா சொல்லி தர்றாரு பாருங்க. இதுதான் நடக்கும் இதான் நடக்கும் இதான் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லி தர்றாரு. இதுல வந்து இத ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதுதான் பிரணவம். அப்ப இந்த அகாரத்தையும் உகாரத்தையும் நமக்கு காட்டி தரக்கூடியது பிரணவம். அந்த பிரணவம் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி. அந்த சுவிட்ச தட்டிட்டு நம்ம எங்க போவோம், லைட்டுக்குள்ள போறோம். அதேதான் இந்த இடத்துலயும் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இன்னும் இத வந்து நம்ம அரு உருவத்துல எப்படி பார்க்கணும்னு அடுத்த மந்திரத்துல நமக்கு சொல்லி தருவாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தா மிக்க நன்றிங்கம்மா. மாறுபட்ட கோணம், புதிய சிந்தனையில இந்த மந்திரத்தை நீங்க விளக்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. வேறு யாரேனும்
கருத்துக்களை பதிவிருந்தா பதிவிடலாம், இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சலாம்னு இருக்கிறேன். சத்யநாராயண ஐயா வர முடியுங்களா? லட்சுமி அம்மா, பவளமணி அம்மாலாம் ட்ரை பண்ணலாம். ஆமா, பவளமணி அம்மாலாம் ரெகுலரா வரீங்க, வந்து பேச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அந்த மந்திரம் ஏற்கனவே போறோம், படிச்சு பார்த்து உங்க கருத்தை பதிவிடுறீங்க, அவ்வளவுதான். முயற்சி செஞ்சு பாருங்க. ராஜ்குமார் ஐயா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் தியாகராஜன் ஐயா வந்தாலும் இத சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இருவருமே வந்து வேதாத்திரியத்துல ரொம்ப ஆழமா பயணிச்சவங்க. ஒரு 2-3 மந்திரம் முன்னாடி, அதாவது 1749 திருமலருடைய பயிற்சியையும் காயகல்ப பயிற்சியையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு விளக்கம் வந்து அவர் கொடுத்தாரு, திருமலர் கொடுத்தாரு. அதை நான் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க அந்த விளக்கத்தை கேட்டுட்டு நீங்க வந்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லலாம். நன்றி. டைம் இருக்கும்போது கேட்டுட்டு சொல்லுங்க. நன்றி. கேட்டீங்களாமா? சொன்னீங்க கேக்கல. நிறைவு செஞ்சுட்டுங்களா? ஆமாங்க, நிறைவு செய்து. ஓகே, வந்த மைய அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தரம் நிறைவுகின்றது. 5, 4, 3, 2, 1.